கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கும் கூவத்தூரில் 4வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் அந்த தனியார் விடுதியில் இன்று காலை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், கூவத்தூர்ல அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் தனியார் விடுதியில யார் யாரெல்லாம் தற்போது ஆய்வு செய்து வராங்க? இன்று காலை, அதாவது இன்றோட 4வது நாளாக சசிகலா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே ஈசிஆரில் இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்றும் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாததால் உணவை உட்கொள்வதில்லை என்றும் ஒரு ஆட்கொணர்வு மனுவானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆட்கொணர்வு மனுவானது நேற்று விசாரணைக்கு வந்தது. இதன் விசாரணையின் போது அரசானது இங்கு தங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு போதிய உணவு மற்றும் அடிப்படைகள் வசதிகள் கிடைக்க பெறுகிறதா என்பதை கண்டறிந்து ஒரு ஆய்வறிக்கையை திங்கட்கிழமை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை வழங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று காலை சுமார் ஒரு 6:45 மணி அளவில் வட்டாட்சியர் ராமச்சந்திரன் மற்றும் டிஎஸ்பி எட்வர்ட் ஆகிய தலைமையில் இன்று சுமார் ஒரு 10 அதிகாரிகள் இந்த விடுதியில் தற்போது முகாமிட்டுள்ளனர். இந்த ஆய்வானது தற்போது ஒரு மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து தற்போது இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. முகிலன், இப்போ தொடர்ந்து அந்த ஆய்வும் நடந்துட்டு இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூழல் இப்போ சீரடைந்திருக்கிறா? அங்க இருக்கிற பகுதி மக்கள் சுதந்திரமாக போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கா? அபிநயா, குறிப்பாக நேற்று இரவு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த அதிமுகவினருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது. அதாவது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு கொண்டு வரப்பட்ட தொடர்ந்து 3 நாட்களாக இந்த சாலை வழியாக அதிகப்படியான வேகத்தில் கார்கள் செல்வதாகவும் தங்கள் குழந்தைகள் மற்றும் தாங்கள் இந்த சாலையில் நடமாட முடியவில்லை என்று கூறி இங்க இருக்கக்கூடிய அதிமுகவினரிடம் ஒரு மோதலில் ஈடுபட்டனர். அதே போல இரவு நேரங்களில் இங்க இருக்கக்கூடிய சாலை விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்படுகிறது. இதனால் பெண்களின் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகிறது என்று ஒரு மோதல் போக்கானது நேற்று உருவானது. அதைத் தொடர்ந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில்தான் இந்த ஆய்வானது தற்போது இங்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது பொதுமக்கள் இங்கே என்ன நடக்குது என்பதை உற்று நோக்கி வருகிறார்கள் என்றே கூறலாம். அபிநயா.